உங்களோட நோக்கம் பிஜேபி எதிர்க்கிறது. நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு கட்சி அதிமுக கட்சி வந்திருக்கு. போக வேண்டியது தானே. எனக்கு அப்போது ஆஃபர் வந்துச்சுன்றாரு. எனக்கே அந்த ஆஃபர் தெரியும். 15 சீட்டு 26 எலெக்ஷனுக்கு 15 சீட்டு தரேன்றது தான் அந்த ஆஃபர். நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு சொல்லியிருக்கேன். 15 சீட்டு அந்த ஆஃபர். 24 கூட்டணிக்கு வாங்க. அப்போ பிஜேபி இல்லாமல் தானே இருந்தாங்க அதிமுக. வாங்க 3 சீட்டு 15 சீட்டு அசம்பிளிக்கு. இது உத்தரவாதம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மூத்த தலைவர் அளித்த உத்தரவாதம். அக்ரிமெண்ட் கூட இப்போ போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. என்ன தவறு இதில்? இன்றைக்கி அந்த 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 அலையன்ஸுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆதவர்ஜன் இன்றைக்கி உங்கள் கட்சியில இருந்திருப்பார். கரெக்டாப்பா? கள்ளக்குறிச்சி எம்பி அவர் இன்றைக்கி. கரெக்டா? 15 சீட்டு கிடச்சிருக்கும். அப்போ இந்த 15 சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா கட்சியில் இன்னும் ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆகிட்டு போகிறாங்க. அதுதானே உங்கள் கட்சியோட வளர்ச்சி. நீங்கள் எம்பி ஆகிட்டீங்க. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி ஆகிவிட்டார். திமுகவின் நிலைவுத்துவான்கள் ஆளூர் சானவாசு, சிந்தனை செல்வன், இன்னும் வேறு யாருக்கா 2 பேர், பனையூர் பாபு, அண்ட் அந்த ஒரு இவர் உங்கள் டாக்டர் ஷர்மிளா அவர்களின் கணவர் எஸ்எஸ் பாலாஜி, திரு பாலாஜி. நீ அவங்கெல்லாம் திமுகவோட அங்கம். அவர் டாக்டர் ஷர்மிளா திமுகவின் பிரச்சார பீரங்கி. அப்போ உங்களை தவிர யாரும் அந்த கட்சியில் பதவிக்கு வரக்கூடாதா? கௌதம் சன்னாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? அந்த கட்சியை, திருமாவளவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களில் யாரும் இன்னொரு 10 சீட்டு கொடுத்தா ஆயிட்டு போகிறாங்க. இன்னொரு 10 ஒரு 5 பொது தொகுதி கேளுங்க, ஆயிட்டு போகிறான். ஆகக்கூடாதுன்றத உங்கள் நோக்கமா?